வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியா சமையல். இன்னைக்கு வீடியோவில் ஹோட்டல் ஸ்டைலில் மோமோஸை நான் வீட்லேயே இட்லி பாத்திரத்தில் வச்சு உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போகிறேன். பசங்களுக்கு இப்போ லீவ் விட்டுருப்பாங்க, ஏதாவது சாப்பிடணும் போல் தோணுச்சுன்னா கடைகளில் வாங்கி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு நீங்கள் கொடுக்கலாம். எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். இந்த மைதா மாவுக்கு தேவையான அளவு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ரொம்ப சாஃப்டாக பிணைய வேண்டாம், கொஞ்சம் டைட்டாகவே இருக்கணும். சப்பாத்தி மாவு பிணையிற மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு டைட்டாக பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 4-5 பூண்டை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இஞ்சி, ஒரு துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பூண்டும் இஞ்சியும் நல்லா வதங்கட்டும். ஒரு கேரட்டை ரொம்ப பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களால் கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு வெங்காயம், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ கேரட்டும் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். மூணு பீன்ஸை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் பீன்ஸுக்கு பதிலாக முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸ் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு, ஒரு உருளைக்கிழங்கை பொடியாக கட் பண்ணி சேர்த்துடலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ காய் நல்லா வெந்து வரணும். தண்ணி எதுவும் நான் சேர்க்கலை, அந்த எண்ணெயிலேயே தான் வேகணும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ காய்க்கு தகுந்தாப்புல உப்பு சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். இப்போ இந்த உப்பும் மஞ்சத்தூளும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் காரத்துக்கு ஏற்ப 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மறுபடியும் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காய் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி இலையை தூவி விட்டுக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துடலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. காரசாரமான கேரட்டு, பீன்ஸு, பொட்டேட்டோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ அப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு 1/2 மணி நேரம் நல்லா ஊறி வந்திருக்கு. கொஞ்சமாக இந்த மாதிரி மாவை எடுத்துக்கோங்க. நம்ம சப்பாத்தி கட்டையில் உருட்டுறப்ப கொஞ்சமாக மாவு சேர்த்துட்டு இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. நடுவில் ஸ்டஃபிங்கை வச்சிடலாம். நம்ம கொழுக்கட்டைக்கு நம்ம மடக்குவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு கையால் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். நீங்கள் இதுக்கு பதிலாக உருண்டையாக கூட பண்ணிவிட்டு அந்த ஸ்டைலில் கூட பண்ணலாம். உங்களுக்கு எது ஈஸியாக வருமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன். நடுவில் இந்த மாதிரி ஸ்டஃபிங் வச்சுட்டு ஈஸியாக உங்களுக்கு எந்த மாதிரி செய்ய வருமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நம்ம கடைகளில் வாங்குறதுக்கு வீட்லேயே ஹெல்த்தியான முறையில் நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். அவ்வளோதான், நான் இருக்கிற மாவு எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்து வச்சாச்சு. 1 கப் மாவுக்கு எனக்கு 6 மோமோஸ் வந்திருக்கு. இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சிடலாம். இப்போ இட்லி பாத்திரத்தில் நான் துணி வச்சுருக்கேன், அதில் வச்சு நான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ மூடி போட்டு
30 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். மைதா மாவுங்கிறதுனால கொஞ்ச நாள் நல்லா வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. ஆற வச்சுட்டு நான் காமிக்கிறேன். இப்போ இந்த மோமோஸில் சாஸ் வச்சு சாப்பிட்றப்ப தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு நான் பிச்சு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. உள்ளே நல்லா ஸ்பைசியாகவும் இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. சாஸோட வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கடைகளில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நான் வேற ஒரு சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.